ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் கசாலி. இன்னைக்கு நம்ம அரசியல்ல வழக்கம் போல தமிழ்நாட்டு அரசியல் தான். தமிழ்நாட்டு அரசியல் வந்து யார சுத்தி சுத்தி வருது அப்படின்னா, ஒரு பக்கம் விஜய சுத்தி வருதா அப்படின்னா, அப்பப்போ விஜய சுத்தி வருது. அதுக்கப்புறம் அவர் போய் தூங்கிறாரு. அவர பத்தி சுத்தி வரல. யார சுத்தி வருது அப்படின்னா, காங்கிரஸ சுத்தி சுத்தி வருது. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, காங்கிரஸ் நல்லா இருக்கிறத வந்து நாசமாக்குறதுல காங்கிரஸ் மாரி ஒரு கட்சி இல்ல அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஏன்னா வெளியில பேசும்போது, இப்போ ஆ திமுகவோட காங்கிரஸ் நல்ல உறவா தான் இருக்கு. ஏன் திடீர்னு வந்து ப பிரவீன் சக்கரவர்த்தி இந்த மாரி குறுக்குச்சால் ஓட்டுறாரு? அதுக்கப்புறம் இவரு மாணிக்கம் தாக்கூரா இருக்கட்டும், அல்லது ஜோதிமணியா இருக்கட்டும், அப்புறம் இவரு கே.சி. வேணுகோபால் வந்து பேசிட்டு போறாங்க. பேசிட்டு வந்து ஒரு மாரி அப்செட் ஆகி போறாங்க. அப்புறம் வந்து கிரீஷ் சோடங்கர் வந்து பேசிட்டு அவரு வந்து ஒரு மாரி போறாங்க. இதெல்லாம் என்ன நடக்குது? அதாவது உறவு சரியில்ல, தனியா இருக்காங்க. அப்போ நமக்கு நம்முடைய வலிமைய காட்டியிருக்கோம். நமக்கு வந்து 15லேருந்து 20% தமிழ்நாட்ல வோட்டர்ஸ் இருக்காங்க. எங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பெருமையா பேசுறதுக்கு என்ன இருக்கு? இது வந்து எப்படின்னா, கண்ண மூடிட்டு அவங்க சொன்னா எல்லாரும் நம்பிருவாங்களா? ஆ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். தமிழ்நாட்ல காங்கிரஸ் 4லேருந்து 5% இருக்கலாம். எப்ப தெரியுமா? திமுகவோட கூட்டணியில இருக்கும்போது. சப்போஸ் தனியா நின்னாங்கன்னா 2%க்கு கீழ போயிருவாங்க அப்படிங்கிறது தான் எதார்த்தம். இன்னும் வந்து காங்கிரஸ் எங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா, ஒரு சில இடங்கள்ல ரொம்ப குறிப்பா கன்னியாகுமரி இடங்கள்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அந்த ஸ்ட்ராங் இடத்துல பிஜேபி வந்து இப்ப ஆட்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப பிஜேபி எதிர்த்து காங்கிரஸ் வந்து வெற்றி பெறுமா அப்படின்னா, ஒரு சில இடங்கள்ல அதிகபட்சமான ஒரு 3, 4 இடங்கள்ல வெற்றி அடையலாம். தனியா நின்னா கூட. இதுக்கு முன்னாடி தனியா நின்னு என்ன நடந்துச்சு காங்கிரஸுக்கு? ஸோ, இந்த மாரி ஒரு சூழல் தெரிஞ்சதுக்கு அப்புறமும், இவங்க வந்து குறுக்குச்சால் பாய்ச்சறது, காங்கிரஸு அந்த கட்சியோட வளர்ச்சிக்காக பண்றாங்களா? அல்லது ஆர்எஸ்எஸ், பிஜேபிட்ட வந்து காச வாங்கிக்கிட்டு கைக்கூலியா செயல்படுறாங்களா? அப்படிங்கிற கேள்வி நெறைய கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப என்ன அ போன முறை 2021ல திமுக கூட்டணியில 25 சீட்டு வந்து குடுத்தாங்க. வாங்குனாங்கன்றத குடுத்தாங்க. ஆனா, அதுக்கு முன்னாடி 40 சீட்டு குடுத்தாங்க. அதுல ரொம்ப தோத்தாங்க. இப்ப 25 சீட்ல 18 சீட்டு வந்து திமுக ஜெயிக்க வச்சிருக்காங்க. கிட்ட ஒரு 7, 8 சீட்டு காங்கிரஸ் மெஜாரிட்டி இருக்கிற இடங்கள்ல அவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு 4, 5 சீட்ட தவிர, மிச்சம் ஒரு 12, 13 இடங்கள்ல திமுக தான் தோள்ல சுமந்து காங்கிரஸ ஜெயிக்க வச்சிருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு திமுக வந்து குறுக்குச்சால் பாய்ச்சறது, அ அது வந்து ரொம்ப ஒரு தவறான ஒரு அணுகுமுறை அப்படின்னு எல்லாரும் வந்து பார்வையாளர் சொல்றாங்க. அப்படி அப்பேற்பட்ட ஒரு சூழல்ல வந்து அ திரும்ப, திரும்ப, திரும்ப வந்து இப்ப வரைக்கும் என்னன்னா கடந்த 1 1/2 மாசத்துக்கு மேல இவங்க வந்து பிரவீன் சக்கரவர்த்தி ட்வீட் போடுறதா இருக்கட்டும், இங்க வந்து பத்திரிக்கையாளர சந்திக்கிறதா இருக்கட்டும். பிரவீன் சக்கரவர்த்தி யாரு? இத பத்தி ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்த முடியாம ஒரு தலைமை ஒண்ணு இருக்கு. தலைமைன்னா நம்ம எப்பவும் சொல்லுவோம்னா, அவரு காங்கிரஸோட தலைவர விட்டுருங்க. இப்ப வந்து ராகுல் காந்தி தான் இத வழிநடத்திட்டு இருக்கிறாரு. ராகுல் காந்தி வந்து ஒரு கையாலாகாத தலைவர் அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கோம். எப்படின்னா, இந்த மாரி முன்னாடி ஒரு இதுல சொல்லியிருந்தோம். ராகுல் காந்தி வந்து ஒரு நந்தவனத்து ஆண்டி. என்னன்னா, அவர் கையில வந்து ஒரு அருமையான ஒரு கட்சி இருக்கு. இந்திய அளவுல பிஜேபி அத எதிர்த்து நிக்கணும்னா, இந்திய அளவுல இருக்கிற ஒரே கட்சி காங்கிரஸ். அந்த கட்சி அது இந்த மாரி காங்கிரஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான், நான் கேள்விப்படுற வரைக்கும் திமுக வேற வழி இல்லாம தூக்கி சுமந்துகிட்டு இருக்கு. இதையும் விட்டாச்சுன்னா பிஜேபிக்கு மாற்று கட்சி இல்லாமலே போயிரும். அப்படின்ற அந்த ஒரே ஒரு கோணத்தில மட்டும் தான் திமுக என்னதான் பண்ணாலும் பரவாயில்லன்னு அனுசரிச்சு, அனுசரிச்சு தூக்கி சுமந்துகிட்டு இருக்கு அப்படின்றாங்க. இப்போ வந்து நந்தவனத்தில் ஒரு ஆண்டி, அவன் 4, 6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி. ஒரு அருமையான பானைய வந்து எல்லாம் செஞ்சு கொண்டு வந்து, அப்படியே பயங்கர டான்ஸ் ஆடி கூத்தாடி போட்டு டம்முன்னு போட்டு உடைச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி கடந்த 70 வருஷமா அ இந்தியாவ கட்டமைப்புல ரொம்ப முக்கியமான ஒரு கட்சியா இருந்த காங்கிரஸ் கட்சி, இன்னைக்கு பாருங்க இங்க 2014லேருந்து 14, 13, 12லேருந்தே அ எல்லா இடங்கள்லயும் தவறான முடிவு எடுத்து, என்னைக்கு வந்து ராகுல் காந்தி தலையெடுத்தாரோ, அவர் வந்து கட்சியில முக்கியமான இடத்துக்கு வந்தாரோ, அன்னைக்குலேருந்து காங்கிரஸ் கட்சி நாசமாக ஆரம்பிச்சுச்சு. ஆனா நமக்கு சவுத்துல இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நமக்கு வந்து முன்னாடி பெருசா தெரியல. ஏன்னா ஒரு இடத்துலயும் ஹரியானாவா இருக்கட்டும், மத்திய பிரதேசா இருக்கட்டும், ராஜஸ்தானா இருக்கட்டும், ம வெஸ்ட் பெங்காலா இருக்கட்டும், அல்லது மகாராஷ்டிராவா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் இப்போ கடைசியா நடந்த பீகார் எலக்ஷன் வரைக்கும், கடைசி நேரம் வரைக்கும் இந்த மாரி ஒரே மாரி உருண்ட இழுத்து பிரச்சனை பண்ணி அங்க இருக்கிற அ வோட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா? தொண்டர்கள். அவங்க மத்தியில காங்கிரஸும் அதோட அலைடு பார்ட்டி அவங்களையும் கடைசி வரைக்கும் ஒட்ட விடாம, கடைசி நேரத்தில ஓகே நாங்க ஒண்ணு சேர்ந்துக்கிட்டோம். நாங்க வந்து இப்படி சீட்ட பிரிச்சுக்கிட்டோம். அப்படின்னு "அட போங்கய்யா நீங்க" அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸுக்கு எதிரா, காங்கிரஸ வெறுக்கிற அளவுக்கு
ஒரு மாநிலத்திலையும் பஞ்சாபா இருக்கட்டும், ஹரியானாவா இருக்கட்டும், ஈவன் குஜராத்தா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் இதே இது வந்து நீங்க இந்த தலைமை இவங்க சொல்ற ஒரு சொல், இத வந்து அப்படியே நீங்க வந்து பிஜேபிய பாருங்க. பிஜேபியில வந்து முரண்கள் இல்லாமலா இருக்கு. பிஜேபியில இருக்கிற ஒரு இடத்துலயும் ஒவ்வொரு ஆள்ட்டயும் அவ்வளோ முரண்கள் இருக்கு. ஆனா, அவங்களுடைய காமன் கோல் அப்படி வந்துருச்சுன்னா, எல்லாத்தையும் இப்படி ஒதுக்கிட்டு, என் கட்சி, என் கொள்கை, எனக்கு வந்து தலைவர் அமித்ஷா, தலைவர் ம இவரு அ மோடி அவங்க சொன்னா எனக்கு போதும். இல்ல தமிழ்நாட்டுல ஒரு தலைவரா, அந்த தலைவர் சொல்றத மீறி நான் நடக்க மாட்டேன். ஆனா, எனக்கு வந்து கருத்து வேறுபாடு இருக்கு. ஆனா, அந்த தலைமை வந்து சூப்பர். அந்த தலைமை சொல்ல மீற மாட்டேன் அப்படின்னு இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு கட்டுக்கோப்பான ஒரு கட்சி அப்படின்னா, இன்னைக்கு பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் வந்து இந்திய அளவுல பிஜேபி, தமிழ்நாட்டு அளவுல திமுக. நமக்கு தெரிஞ்சு. ஏன்னா, நீங்க மத்த இடத்துல போய் பாருங்க, கர்நாடகால போய் பாருங்க. அவரு முதல்வர், துணை முதல்வர் 2 பேரும் வந்து மாறி, மாறி இன்னும் வந்து போட்டு இழுத்துக்கிட்டு இருக்காய்ங்க. இதே மாரி ஒவ்வொரு இடத்துலயும் இந்த நந்தவனத்து ஆண்டி என்ற ராகுல் காந்தி இப்ப வரைக்கும் ஒரு வார்த்தை சொல்லாம, கேட்டா ஸ்டாலின் இஸ் மை பிக் பிரதர். இவரு ஸ்டாலின் சொல்றாரு, அவரு என்னோட சகோதரர். அதனால நாங்க வந்து எப்படியும் ஒண்ணா தான் இருப்போம். தலைவர்கள் ஒண்ணா இருக்கீங்க. ஆனா இடையில பூரா குறுக்குச்சால் ப ப பாய்ச்சி, பாய்ச்சி இந்த மக்கள் தொண்டர்கள் மத்தியில மனசுல பயங்கரமா இந்த மாரி இவங்க வந்து சேரவே மாட்டாங்க அப்படின்ற அளவுக்கு மக்கள் மத்தியில ஒரு பெரிய பிளவு ஏற்படுத்தி, கடைசி நேரத்தில வந்து நீங்க ஒண்ணா சேர்ந்து என்ன ஆகப்போகுது? இன்னைக்கு என்ன சொல்றாங்க? 42 சீட்டு, 41 சீட்டு வேணும்னு கேட்டுருக்காங்க. 41 சீட்டுக்கு வாய்ப்பே இல்ல. தெரிஞ்சதுக்கப்புறம் இது பண்ணணும். இது எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. சரி போன முறை குடுத்த 25 சீட்ட சத்தம் போடாம வாங்கிட்டு போயிருந்தா, இந்த முறை வந்து குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 15, 18 அல்லது 20 சீட் இது இடத்துல ஜெயிக்கலாம். அப்போ உங்களுக்கு வெற்றி வேணுமா? அல்லது இந்த மாரி குறுக்குச்சால் பாய்ச்சி எவனாவது அவங்க குடுக்குற சில சௌரியங்கள் வேணுமா? அப்படின்னு கேட்டோம்னா, சில புல்லுருவிகள் நம்ம சொல்றது வந்து அவர் மாணிக்கம் தாக்கூர் ஒரு புல்லுருவி, பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு புல்லுருவி, அதுக்கப்புறம் திமுகவாலேயே வளர்ந்து எம்பி ஆன ஜோதிமணி ஒரு புல்லுருவி. அவரு கேசி வேணுகோபால் அவர் யாரு? அவரு வந்து பேசிட்டு ஒரு மாரி அப்படியே முகத்த தொங்க போட்டு போறாரு. இவங்க எல்லாமே சேர்ந்து காங்கிரஸ குழி தோண்டி புதைக்கிறது இல்ல. கரெக்ட்டா இருக்காங்க. கடைசில வந்து என்னன்னா, அதாவது இது சொல்லுவாங்க, குழி தோண்டுன குதிரை வந்து எட்டி உதைச்சு உள்ள தள்ளி விட்டுச்சும்பாய்ங்க. அது மாரி. அப்புறம் வந்து கிரீஷ் சோடங்கர். அவர் யாரு? யாருன்னே தெரியாது. ஆனா வர்றாரு, பேசுறாங்க, போறாங்க, முகத்த தொங்க போட்டு போறாங்க. எங்களுக்கு இவ்வளோ வேணும்ன்றாங்க. எங்களுக்கு வந்து 15% 20% இருக்கிறாங்க. அத வந்து கண்ண மூடிட்டு சொன்னா மத்தவங்க நம்பிருவாங்களா? இன்னைக்கு வந்து ஊடகம், அதுவும் சோசியல் மீடியா, ஆ சமூக வலைத்தளம் வந்ததுக்கு அப்புறம் அவ்வளோ பேருக்கும் எல்லா உண்மையும் தெரியுது. இப்ப நம்ம பேசுறது வந்து நம்ம என்ன எல்லா நெறைய இடங்கள்ல போய் பார்க்குறோம், ஆட்கள்ட்ட பேசுறோம். இந்த டேட்டா இருக்குல்ல, இந்த டேட்டா யாரும் யாரையும் மறைக்க முடியாது. ஒரு அளவுல சில நேரங்கள்ல என்ன செய்வாங்கன்னா, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாரி காங்கிரஸ்க்கு வந்து 15% இருக்குன்னு சொல்லி நம்ப வைப்பாங்க. அந்த நம்ப வைக்கிறதெல்லாம் வந்து இப்ப நடக்காது. ஏன்னா, கீழ வந்து காங்கிரஸ்க்கு தொண்டர்கள் இல்ல. ஒருவேள காங்கிரஸ்க்கு ஒரு இடத்துல உதாரணத்துக்கு வந்து கன்னியாகுமரியில ஒரு 3 தொகுதியில ஓட்டு போடுற ஆட்கள் இருக்காங்க. அவங்கள கையோட கொண்டு போய் ஓட்டு போட வைக்கணுமே. இதுக்கு இடையில போற வழியில அப்படியே வந்து கைய காமிச்சுட்டே போய் அப்படியே வந்து தாமரையா மாறுச்சுன்னா என்ன செய்வீங்க? அல்லது ஒண்ணா சேரல. சேராத இடத்துல ரெட்டையில போகுது. இந்த மாரி கைய க ம மாரி கைக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி போய் ரெட்டலைக்கு போட்டா என்ன செய்வீங்க? நீங்க வந்து உங்களுக்கு இந்த மாரி வேலை செய்ய ஆள் கிடையாது. கட்டமைப்பு கிடையாது. இவங்க திமுக தோள்ல சவாரி ஏறி போகக்கூடிய இந்த காங்கிரஸ், இவ்வளோ தூரம் பண்றது அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு தவறான அணுகுமுறையா இருக்கு. அத வந்து என்ன ஏதுன்னு கேட்காத தலைமை வந்து உண்மையிலேயே காங்கிரஸோட வீழ்ச்சிக்கு முக்கியமான காரணம். இப்ப தெரியுது 2013, 12லிருந்து 2014ல மோடி ஆட்சிக்கு வர்றதுக்கு அவங்க ஆர்எஸ்எஸ், பிஜேபி எவ்வளோ முனைப்பு காட்டுனாங்களோ, அந்த அளவுக்கு சற்றும் குறையாத முனைப்பு காங்கிரஸ் காமிச்சிருக்காங்க. காங்கிரஸுக்குள்ள வந்து நெறைய சங்கிகள் இருக்கன்றாய்ங்க. அப்படி பார்த்தா ராகுல் காந்தியே வந்து இன்னொரு மிகப்பெரிய சங்கியா இருப்பாரோ! அப்படின்னு வெளியில வந்து மக்கள் டீ கடையில பேசிட்டு டீ கடை மாரி வெளியில டீ குடிக்க போவோம்ல, அப்போ பேசுறாங்க. இப்ப ஒரு ஒரு 3, 4 நாளைக்கு முன்னாடி ஒரு டீ கடையில நின்னு பேசும்போது டீ குடிக்க போம்போது சொல்றாங்க வந்து, நீங்க வந்து என்ன சொல்றீங்க? அவர சங்கி, இவர சங்கின்றீங்க. நம்பர் 1 சங்கியே ராகுல் காந்தி தான்ப்பா" அப்படின்றாய்ங்க. ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. இவர் நடைப்பயணம் போறாரு. லட்சக்கணக்கான மக்கள் பின்னாடி போறாங்க. காலேஜ்ல போய் பேசுறாரு. ரொம்ப எல்லாரும் ஆவுன்னு யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய ஐகானா இருக்கிறாரு. அப்புறம் திடீர்னு தண்ணிக்குள்ள வந்து ஸ்விம் பண்றாரு. அப்புறம் வந்து ஒத்த கையில வந்து தண்டால் எடுக்கிறாரு. எல்லாம் ஓகே தான். ஒரு அ முடிவு எடுக்கணும்ல. இன்னைக்கு நல்லா போய்க்கிட்டு இருக்க கூட்டணியில வந்து குழப்பத்த விளைவிக்கிறாங்கன்னா, கூப்பிட்டு சத்தம் போடுறதோ, வார்னிங் பண்றதோ, இல்ல அவர் கட்சிய விட்டு வந்து நீக்குறதோ, அதாவது நடவடிக்கை எடுக்கணும். அந்த நடவடிக்கை ஒண்ணுமே இல்லாம அ இது வந்து என்ன நடக்கிறது? உண்மையிலேயே கரூர்ல ஸ்டாம்பீடு நடக்கும்போது, 41 மரணம் இருக்கும்போது, திமுகவும், காங்கிரஸும் ஒண்ணா இருக்காங்க.
அப்போ வந்து இவர் ராகுல் காந்தி என்ன பண்ணாரு, விஜயை கூப்பிட்டு வந்து ஆறுதல் சொல்றாரு. என்ன தலைவரே நீங்கள்லாம்? நீங்க வந்து விஜய் என்ன சொன்னாங்க, அந்த கட்சி வந்து திமுகவ குறை சொல்றாங்க. ஆனா, திமுகவோட செயல்பாடு அன்னைக்கு உண்மையிலேயே நமக்கு வந்து கட்சியெல்லாம் கிடையாது. திமுக செயல்பாடு உண்மையில நல்லா இருந்துச்சு. அந்த போலீஸ்காரங்க, அப்புறம் வந்து இப்போ எல்லாரும் போனதெல்லாம் நல்லா இருந்தது. அதே மாரி அவங்க ம இவர வந்து செந்தில் பாலாஜிய குறை சொன்னாங்க. அது சொல்லட்டு போங்க. அது அரசியல். ஆனா, உண்மையிலேயே இவங்க பண்ணது அவ்வளோ பிரமாதமா இருந்துச்சு. அப்படி இருந்த நீங்க வந்து இங்க ஒண்ணா ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது, அ இந்த மாரி அவங்க வந்து எதிரியா வந்து இப்போ தேவையில்லாம திமுக குறை சொல்றாங்க. நீங்க வந்து விஜய்க்கு வந்து ஆறுதல் சொல்லுவீங்களாம். இது என்ன வகையான அரசியல்? உங்களுக்கு அரசியல் புரிதல் அவ்வளோதானா? அநேகமா ராகுல் காந்தி கட்சி தலைமையை இந்த இடத்த விட்டு போய் வேற யாராவது வந்தா, ஒருவேள சரி நமக்கு வேற வழி இல்ல. ஒரு தெரிஞ்ச முகமா வேணும் அப்படின்னா, பிரியங்கா காந்தி வரலாம். ஒருவேள வந்தா. இல்ல வேற யாராவது கட்சிய கையில எடுத்து, இல்ல மொத்த கட்சிய வந்து அ ம ஒரு ஸ்டாலின் மாரி ஒரு பெரிய ஆளுமை, அல்லது நம்ம மம்தா பானர்ஜி மாரி ஒரு பெரிய ஆளுமை, காங்கிரஸோட தலைவரா வந்து மொத்த இந்தியாலயும் வந்து எடுத்து பண்ணா, இனி இந்தியா வந்து பிழைக்கும். இந்த மாரி ஒரு சூழல்ல ராகுல் காந்தி மாரி வந்து ஒரு செயல்பட முடியாத, ஒரு செயலற்ற, ஒரு திராணியற்ற ஒரு தலைவர் இருக்கிறதுனால, இவ்வளோ கேவலமா போயிட்டுருக்கு. இன்னைக்கு வர்றாங்க, பேசுறாங்க, போறாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, திமுக 21 சீட் தான் தருவோம்னு சொல்றதா கேள்வி. ஏன்னா அவ்வளோதான் தர முடியும். நான் வந்து ஒரு பெரிய கணக்கே போட்டிருக்கேன். இருக்கிறது 234 தொகுதி தான். எக்ஸ்ட்ரா 40 கேட்டா வந்து ஒரு 15, 18 தொகுதி வந்து கேரளாலயும் வேற ஸ்டேட்லேயும் தான் ஒதுக்க முடியும். தமிழ்நாட்டுல 20, 22 தொகுதி தான் ஒதுக்க முடியும் அதிகபட்சம். அப்படி ஒதுக்குனா தான் திமுகவுக்கு 168, 167 தொகுதியில போட்டி போட முடியும். திமுகவோட கேடர்ஸ் மட்டும். சரி 165ல போட்டி போட்டா கூட இவங்களுக்கு அதிகபட்சம் 22 தொகுதி தான் வர முடியும். ஏன்னா, இப்போ புதுசா தேமுதிக வந்திருக்கு, மக்கள் நீதி மய்யம் வந்திருக்கு. அவங்களுக்கும் குடுக்கணும்ல. அப்ப என்னன்னா, கூட்டணி சேர்ந்து ஜெயிக்கிறத பார்ப்பாங்களா? அல்லது குறுக்குச்சால் ஓட்டி வந்து இத பூரா கெடுக்க பார்ப்பாங்களா? அப்ப கெடுக்கிற ஆட்கள் யாரா இருந்தாலும், அவங்கெல்லாம் புல்லுரிகள் அப்படின்னு இனம் கண்டுபிடிச்சு, அவங்கள ஒண்ணு கண்டிக்கணும், அவங்கள அமைதியா இருக்க சொல்லணும். இது சொல்ல முடியாத தலைமை உண்மையிலேயே காங்கிரஸோட வீழ்ச்சிக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. எப்படி பார்த்தாலும் இப்பவே மக்கள் மத்தியில வந்து ஜெல் ஆகல. எப்படி வந்து அதிமுகவோட தொண்டர்களுக்கும், பிஜேபி தொண்டர்களுக்கும் ஜெல் ஆகலையோ, அதே மாரி திமுக தொண்டர்களுக்கும், காங்கிரஸுக்கு தொண்டர்களே இல்ல. அது அடுத்த கட்டத்தில இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கும், நான் தொண்டர் சொல்ல முடியாது. வாக்காளர்களுக்கும் ஜெல் ஆகல. நாளைக்கு வந்து எப்படி ஒண்ணா வந்து பூத்துக்கு எல்லாம் கூட்டு போயி கை சின்னத்துக்கு ஓட்டு போட வைப்பாய்ங்க? அப்புறம் எப்படி வேலை செய்ய வைப்பாங்க? ஒண்ணுமே இல்ல. எப்படி பார்த்தாலும் ஒரு வேள 20, 22 தொகுதி குடுத்தா கூட, நம்ம கேள்விப்படுற வரைக்கும் காங்கிரஸ வந்து 10 தொகுதிக்கு மேல ஜெயிக்க வைக்க மாட்டாய்ங்க. அந்த அளவுக்கு தான் இருக்கு தொண்டர்களோட, காங்கிரஸோட, கேடர்ஸோட மனசு. அதனால இந்த மாரி என்ன தான் வளரணும் அப்டின்னா, அரவணைச்சு போறத தெரிஞ்சுக்கிறணும். அந்த விஷயத்துல வந்து அரவணைச்சு போறதுல இன்னைக்கு வந்து ஸ்டாலின் நம்பர் 1 இருக்கிறாரு. அப்புறம் அ அடுத்த கட்டத்துல அரவணைச்சு போறதோ இல்லையோ, கட்சிய வந்து ஏதோ ஒரு வகையில அடகு வைக்கிறார் பண்றாரு. அடுத்த கட்டத்துல வந்து எடப்பாடி இருக்கிறாரு. இருக்கறதுல அப்புறம் எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு. அந்த கொள்கையோட தான் போவேன். அப்படின்னு கரெக்ட்டா வந்து அத மாறாம கொண்டு போய் எவ்வளவு விமர்சனம் வந்தாலும் பரவால்ல. அத தாண்டி மாறாம போறது வந்து சீமான். அவர் கரெக்ட்டா போறாரு. அப்புறம் இருக்கிறதுலயே எதுக்கு வந்தோம்? என்ன செஞ்சோம்? அப்படின்னு தெரியாம அங்கங்க போயி மேடையில போயி பஸ் மேடை, அது பேருந்து மேடையில போய் நின்னுகிட்டு, எனக்கும் ஸ்டாலினும் தான் போட்டி. திமுக, டிவி தான் போட்டின்னு நான் மாறி, மாறி ஒரே பல்லவிய பாடிட்டு இருக்கக்கூடிய அந்த தாவேகா செல்ஃப் எடுக்குமான்னு தெரியல. ஏன்னா தாவேகா மேல உண்மையிலேயே பெரிய யங்ஸ்டர்ஸ் மக்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. இப்போ குறைஞ்சிட்டே இருக்கு. என்ன சொல்றாங்க? இன்னும் ஒரு 2 மீட்டிங் இது மாரி போட்டா போதும் பாடிய தூக்கிரலாம். அப்படின்ற அளவுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. சரி அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அடுத்த காணொளில பார்ப்போம். நன்றி.